குழந்தை பேரு அப்படிங்கிறது நிறைய பேருடைய கனவு அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு குறியீடு கொடுத்து நீண்ட நாளா அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, இந்த குறியீடு கொடுத்தா இவ்வளோ நாட்கள்ல இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா பர்டிகுலரா ஏதாவது சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். எப்படின்னா ஒரு 7 இயர்ஸ் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. ஜாதகம் வந்து பார்த்தாங்க. ஜாதகம் பார்க்கும்போது நான் குழந்தை கிடைக்கும், நீங்க வந்து மெடிக்கல் போகவே வேண்டியதில்லை, நாங்கள் மெடிக்கல் போட்டுமா IVF போட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. வேண்டியதில்லை, கண்டிப்பா உங்க ஜாதகத்துல குழந்தை இருக்குது. ப்ளஸ் நான் என்ன பண்ணேன்னா அவங்க பர்த் சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி எண்கணிதம், அவங்களோட எண்கணிதத்தை எடுத்து, அதாவது நியூமராலஜி படி அவங்களோட எண்கணிதத்தை எடுத்து அவங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்னா குருவாயூரப்பன். அவங்களுடைய ஜாதகத்துல பர்டிகுலரா என்ன கிரகங்கள் வலுவில்லாம இருந்துச்சுன்னா குரு பகவானும் புதன் பகவானும். புதன் தான் வந்து கரு உண்டாகிறதுக்கு மூச்சு கொடுக்கறதுக்கு புதன் தான் வேணும். கண்டிப்பா கரு உருவாகிறதுக்கு குரு வேணும். அது ரெண்டும் பலப்படுத்தி கொடுக்கணும். ஒரு குருவாயூரப்பன் படம் கொடுத்து அதுல அந்த கிரகங்களை கொண்டு போய் இணைச்சு இயக்கி அவங்களுக்கு கொடுத்தேன். அதை வந்து பிரிண்ட் எடுத்து நீங்க போட்டு பாருங்க. போன்ல வால்பேப்பரா வச்சுக்கோங்க, ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கோங்க, அப்புறம் வீட்டில் வந்து நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் வச்சுக்கோங்க, பெட்ரூம்லேயும் வச்சுக்கோங்க பார்க்குற மாதிரி அந்த பிக்சரை அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இப்போ கரு உருவாயிருக்கு. இன்னும் குழந்தை பிறக்கல, கரு உருவாயிருக்கு. குருவாயூரப்பன் அப்படின்னும் போது எல்லாரும் அடுத்தது யோசிக்கிறது பெருமாள், முருகர், விநாயகர், இவங்களுடைய உருவப்படங்கள் எல்லாம் சில பேருடைய வீடுகள்ல அமைச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து அவங்களுடைய குறியீடா அதை பயன்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியாம இருக்கும்ல மேம். ஆனா இந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து வச்சோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குமா? கண்டிப்பா அது குழந்தைக்கு வந்து குருவாயூரப்பன் நல்லது. அதே இல்லாம அவங்க ஜாதகத்துல குருவாயூரப்பன் நல்ல நிலைமையில இருக்கிறாரு. புரியுதுங்களா? குருவாயூரப்பனாலே வந்து கிருஷ்ணர் தான் அவரு. குழந்தைக்கு சோறு ஊட்டுறது எங்க ஊட்டுறோம்? குருவாயூரப்பன் கோயில்ல தான் ஊட்டுறோம். அதனால குழந்தை வடிவில் இருக்கிற குருவாயூரப்பனை நம்ம போட்டோவா பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும்போது அதுல அவங்க ஜாதகத்துல அவங்களுடைய பர்ச்சாட்ல இயங்காத கிரகங்களை இயக்குறோம். புரியுதுங்களா? அப்ப புதன் வலுவில்லை, அப்ப புதனுங்கும் போது அவங்களுக்கு ஒரு கிரீன் கலர் கொடுக்குறோம். குரு வலுவில்லை, அந்த குருவுக்கும் போது மஞ்சள் கலர் கொடுக்குறோம். சுக்கிரன் வலுவில்லை, அதுல ஒரு பிங்க் கலர் இணைக்கிறோம். இந்த மாதிரி பிக்சர் செலக்ட் பண்ணணும். பிக்சர் செலக்ட் பண்றதுக்கு நம்ம டீம்ல ஒருத்தர் இருக்கிறாரு, செலக்ட் பண்ணுவார். நாங்க இந்த இது செய்யுன்னு சொல்லுவோம், அதை செஞ்சு கொடுக்குறாரு அவரு. அதை வாங்கி நம்ம வர கிளைண்ட்டுகளுக்கு நம்ம கொடுக்குறோம். கிளைண்ட் ரொம்ப சக்சஸ் ஆகி அவங்க ரொம்ப ஆனந்தப்படுறாங்க. எனக்கே ரொம்ப இது எப்படியாவது எல்லாத்துக்கும் இதை புகுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த ஆதனில் இதை சொல்லிட்டு இருக்கேன் நான்.